திமுக விளையாட்டு அணி, விமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் இணைந்து இன்றைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான விழிப்புணர்வு, மனநலம், உடல்நலம், ஆரோக்கியத்தை விளக்குகின்ற வகையிலும் அதற்கான விழிப்புணர்வை இளைஞர்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மரியாதைக்குரிய ஜெசிந்தா அவர்களுடைய முன்னெடுப்பாலும் திமுக விளையாட்டு அணியினுடைய சார்பிலும் மாபெரும் மராத்தான் போட்டி, சுமார் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், சிறப்பு சிகிச்சை பெற்று வருகின்ற இளைஞர்கள் போன்றவர்களை இணைத்து இன்றைக்கு இந்த மராத்தான் போட்டி பீனிக்ஸ் மாலிலிருந்து தொடங்கி 6 கிலோமீட்டர் சென்று மீண்டும் இதே இடத்தை வந்து அடைய இருக்கிறது. இன்றைக்கு உடல்நலம் குறித்து இன்றைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும், முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் விளையாட்டின் முக்கியத்துவத்தையும் அதே போல உடல்நலத்தையும் மனநலத்தையும் பேணி காக்கின்ற வகையிலே அவர்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு தங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆற்றுவதற்கு வழிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே அந்த பயனை இளைஞர்களும் சமுதாயம் அடைய வேண்டும் என்ற நோக்கிலே திமுக விளையாட்டு அணியுடன் இணைந்து சகோதரி ஜெசிகா அவருடைய முன்னெடுப்பின் காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய மராத்தான் போட்டி நடைபெற்று இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்து கொண்டு தொடக்கி வைத்திருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற வேண்டும். கலைஞருடைய எண்ணங்களையும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய இந்த இளைஞர்களுக்கான நல்ல உடல்நலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தையும், அதே போல விளையாட்டு அணியினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வருகின்ற முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பு வைத்தது போல இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இதன் மூலம் இன்றைக்கு இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும், சிறந்த மனநலம், ஆரோக்கியத்தை அவர்கள் பெற வேண்டும், பெண்களுடைய பாதுகாப்பை இன்றைக்கு சமுதாயத்திலே முன்னெடுப்பாக எடுத்து சென்று அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த மராத்தானுக்கு எங்களை எல்லாம் அழைத்து எங்களுக்கு தொடக்கி வைப்பதற்கு வாய்ப்பளித்திருக்கின்ற இந்த போட்டி நடத்துகின்ற சகோதரி ஜெசிந்தா அவர்களுக்கும் திமுக விளையாட்டு அணி நிர்வாகிகளுடைய நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிவேதா ஜெசிகா, பிரசிடென்ட் ஆஃப் விமன் மோட்டார் ஸ்போர்ட் கிளப் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி கூட சேர்ந்து மற்றும் டிராஸ் நேச்சுரல்ஸ் கூட சேர்ந்து இன்னைக்கு ஒரு யூனிட்டி மேரத்தான்ற நிகழ்ச்சியை நடத்தியிருக்கோம். அதில் என்னென்னா 5 காசுக்கான அவேர்னஸ், இந்த வருஷம் எல்லா அவேர்னஸையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால யூனிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு 5 காசில் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். விமன் சேஃப்டி, சைல்ட் சேஃப்டி, மென்டல் ஹெல்த்து, நோ ஃபுட் வேஸ்ட்டு, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 5 காசுக்கான அவேர்னஸ்க்காக இந்த யூனிட்டி மேரத்தான் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இதில் ஆல்மோஸ்ட் 1500+ ரன்னர்ஸ் இன்னைக்கு பங்கேற்றிருக்காங்க. அதுவும் எல்லாமே யங்ஸ்டர்ஸு. ஸோ இந்த அவேர்னஸ் முக்கியமாக யங்ஸ்டர்ஸாக கொண்டு போய் சேரணுன்ற நோக்கத்தில் நாங்கள் இருந்தோம். அதேமாரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதும் எல்லா யங்ஸ்டர்ஸு. இதுக்காக ஒத்துழைப்போடு இருந்த ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டிக்கும் மற்றும் அனைத்து எங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கும் நன்றி. மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்போட பிரசிடென்ட் நிவேதா ஜெசிகா அண்ட் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி சேர்ந்து இன்னைக்கு யூனிட்டி மேரத்தான் அப்படின்றது முன்னெடுத்திருக்காங்க. முக்கியமாக 5 காஸ் சொன்னாங்க. நிவேதா ஜெசிகா இப்போ கூட சொல்லியிருந்தாங்க. சென்னை இந்தியாவிலே சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமனாக இருந்தாலும் அடுத்து இன்னும் அது கண்டினியூ ஆகணும். இன்னமும் சென்னை இன்னும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மேரத்தான் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை நிவேதா ஜெசிகா கையில் எடுத்தது ரொம்ப அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம். ஸோ மென்டல் ஹெல்த் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பல்வேறு ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்காக யங்ஸ்டர்ஸை அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்து எக்ஸசைஸோட கம்பைன் பண்ணி யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேரை ஒன்று சேர்க்கறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒன்று சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு இவ்வளோ நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்த நிவேதா ஜெசிகா அவர்களுக்கு என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.